இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமா இருங்க. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். அழகான வார்த்தையில், உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். லூக்கா 21 அதிகாரம் 19 சொல்லப்பட்ட அழகான வார்த்தைங்க. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் பொறுமையை கடைப்பிடிச்சோம் அப்படின்னா மிக சிறப்பாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி பொறுமையாக இருக்க முடியாதுல்ல. எதுக்கு நான் பொறுமையாக போனோம்? நிறைய பேரோட வாழ்க்கை இன்றைக்கி பொறுமையாக இருந்திருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும். ஆனால் பொறுமையை கடைப்பிடிக்கிறது இல்லை. எடுத்தவங்க கவுத்தன் பண்ணி என்ன பண்ணுறாங்க? எத்தனை பேர் அவசரப்பட்டு முடிவெடுக்கிறது தப்பான விஷயத்தில் கொண்டு போய் விடுதலோ. அது அவங்கள மட்டும் பாதிக்கணும் இல்லை, அவங்க சுற்றி உள்ள எல்லாருமே பாதிக்கும்ல. என்னடா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே, ஏன் இப்படி முடிவு பண்ண, நீயே இதை தீர்மானிச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பெரியவங்களை டிஸ்கஸ் பண்ணோம், வீட்டில் அப்பா அம்மா கிட்டே கேட்கணும். அதெல்லாம் இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன் அவ்வளோதான் சொன்ன பண்ணுறாங்க. அவங்க பாதி நோக்கி போய்கிட்டே இருக்காங்களோ. இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க. முதலாவது நீங்கள் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருங்க. இன்றைக்கி பார்க்குற ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்த்துட்ருக்கோம். டிவிலேயா இருக்கட்டும், இல்லை நியூஸ் பேப்பர்லேயா இருக்கட்டும், இல்லை ஃபோன் வச்சுட்ருக்கீங்க, நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எல்லாமே இப்படிலாம் போயிட்டுருக்குல்ல. இன்னும் இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். நம்ம கூட இருக்க உறவுகள், நண்பர்கள் எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும். நல்ல விஷயத்தை நோக்கி நம்ம வழிநடத்தி கொண்டு போனோம் அப்படின்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அவன் பண்ணிட்டப்பா, அவன் மாட்டிக்கிட்டு முழுகிட்டோம், அவள் தான் நம்ம வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு இல்லாமல், அது பண்ணுறது தப்புடா, இதுலேருந்து வெளியே வந்துரு, உங்கள் லைஃபுக்கு செட் ஆகுதுன்னு சொல்லி கொண்டு வரணும். இதுதாங்க ஒரு உண்மையான அன்பு அப்படின்னு சொல்லுவாங்களாம். பிரதர் நீங்கள் வேறு, எத்தனை பேர் நம்ம திருத்தணும்னு நினச்சாலும் திருந்த மாட்டாங்க. பட்டால் தான் திருந்துவான் அப்படின்னு சொல்ல பண்ணுறது விட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றையெல்லாம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, குடும்பத்தில் பிரச்சனை, மன சோர்வு, பிரிவினைகள் ஒரு பக்கம், என்ன பண்ணுறதுன்னு தெரில, சோதனைகள் ஒரு பக்கம். ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையை எப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? வீட்டில் தான் பிரச்சனை, வெளியில் வந்தாலும் வெளியிலையும் பிரச்சனை. திருமணம் பண்ணி வச்சாங்க, திருமண வாழ்க்கையிலும் பிரிவு, என்ன பண்ணுறதுன்னு புரியல. வீட்லேயும் நிம்மதி இல்லை, வெளியிலையும் நிம்மதி இல்லை. எங்கே நான் போவேன்? கலங்கி நிற்கிறோம்ல. கலங்காதீங்க, நிதானமாக யோசிச்சு பாருங்கள். நம்ம என்ன தவறு செஞ்சோம்? ஏன் நம்ம வாழ்க்கை இப்படி போயிட்டுருக்கு? நம்ம குடும்பத்துக்குள்ளே நம்ம டிஸ்கஸ் பண்ணி பேசி முடிச்சிருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த விஷயம் வெளியே லீக் ஆச்சுன்னா தான் ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். நிறைய பேர் சும்மா இருக்க மாட்டாங்களோ, ஏதாச்சும் பேசி நம்மளை காயப்படுத்தணும்னு சொல்லி காத்துட்ருப்பாங்க ஒரு சில பேர்லாம். ஏன்னா அடுத்தவங்களை காயப்படுத்தி சந்தோஷப்படுறதுன்றது ஒரு சில பேர் இருக்காங்க, சந்தோஷப்படுவாங்கப்பா, அவங்க வீட்டில் பிரச்சனைப்பா, அவங்க வீட்டில் சண்டை போல் இருக்குப்பா, வேடிக்கை பார்க்கலாம்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? வேடிக்கை பார்க்குற கூட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே நம்ம முடிச்சுக்கணும். வெளியில் பார்க்கும்போது பரவாயில்லடா, இவங்கள மாதிரி குடும்பங்கள் யாரும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி. ஸோ இன்றையெல்லாம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, விசுவாசோடு இருங்க, முழு மனசோடு ஜெபிக்கிறீங்க நீங்கள், உங்களுக்கு நான் எல்லாமே கொடுக்குறேன். ஆனால் எப்போ என்ன நடக்குன்றது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமா இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காத்துட்ருக்காரு. ஆனால் நீங்கள் கீழ்ப்படுறீங்களா? சொல்கிற பேச்சு கேட்டு நம்ம வாழ்க்கை நகர்த்து போருமா? இல்லைல்ல. உங்கள் வாழ்க்கை முற்றிலும் இயேசு கிறிஸ்துவுக்குள் அர்ப்பணிக்கின்ற பொழுது பல புதுமைகளை செய்ய போகின்றார். இயேசுவின் நாமத்தினால் இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். மகளே, மகனே, கலங்காத, உற்சாகமாறு, தினந்தோறும் செபியுங்கள், சோர்ந்து போகாதீங்க. அன்பு தேடிட்டுருக்கோங்க. இன்றைக்கி முழுமையான அன்பு கிடைக்குமான்னு சொல்லி பார்த்து ஓடிட்டுருக்கோம். இன்றைக்கி சொத்து சோகத்தை சேர்க்கறதை விட அப்பா அம்மா நம்ம கனம் பண்ணுறோமான்னு பார்க்கணும்ல. நிறைய பிள்ளைகள் என்ன பண்ணுறோம் தெரியுமா? வளர்ந்ததுக்கப்புறம் எனக்காக என்ன பண்ணீங்க, நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம்ல. அவங்க என்ன செஞ்சாங்கன்னு யோசிச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, நம்மளாம் பேச மாட்டோம். நம்ம குழந்தையாக இருக்கும் போது நம்ம எதுக்கு அழுகுறோம், ஏன் அழுகுறோன்னு தெரியாமலே நம்ம என்ன பண்ணுவாங்க? அழக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு விஷயத்தை பார்த்து இந்த குழந்தைலேருந்து நம்ம இந்த நிலைமை கொண்டு வந்தாங்களே, அதுவே மிகப்பெரிய ஒரு பாக்கியம்ல. கேட்பீங்களா என்னோட வாட்டி, எனக்காக என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு? சொத்து சோகம் சேர்த்து வைக்க அது அப்பாற்பட்டு அது தேவையே இல்லை. அப்பா அம்மா நமக்காக எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அந்த யோசிச்சு பார்க்கணும்ல. ஸோ அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கிட்டாலே போதுங்க, நம்ம ஏசப்பா நம்மளை மிகப்பெரிய உயர்த்தி கொண்டு போவாருங்க. அன்பை கொடுங்க, முழுமையாக கொடுங்க, நேசிக்க பழகுங்க. உங்களை நீங்கள் நேசிக்க பழகிறாலே போதும், நம்ம எல்லாருமே நேசிக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? நடிச்சிட்ருக்கோம்ல. அந்த வாழ்க்கை வேணாம், முற்றிலும் அதை தூக்கி போட்டுருங்க. ஆண்டவரை நோக்கி உங்களை தாழ்மையுடன் தெய்வீக அன்பினால் நிரப்பும்படி கேளுங்கள். ஆண்டவரே, உமக்குள்ளாக நான் வர இருக்க என்னை உம்முடைய பிள்ளை ஏற்றுக்கோங்க, ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கேட்கலாமா இன்றைய நாளில்? இன்றைய நாள் ஜெபம், உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு குடும்ப உறவுகளுக்காக ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொருவருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா?
எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. பிதாவே, திறந்த மனதுடன் இன்று உம்மிடம் வந்திருக்கின்றனப்பா. எங்களுடைய இருதயத்தின் உம்முடைய பரிபூர்ண அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராக வழிநடத்துவீராக ராஜா. ஆண்டவரே, இயேசு சிலுவையில் ஊற்றிய தெய்வீக அன்பினால் எங்களை நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, தயவாய் உம்முடைய வசனம் சொல்கின்றபடியே இந்த அன்பு எங்கள் இருதயத்தை நிரப்புவதாக. எல்லா சோதனையிலும் பொறுமையாகவும் சகித்து கொண்டும் உம்மை நம்பியும் கடந்து வர எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கற்றுத்தாங்க ராஜா. உம்முடைய வேதத்தில் கூறியிருக்கின்றபடியே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கீங்க இயேசப்பா. நீரே எங்களுக்கு நல்ல பலனாய் இருப்பேன் நம்புகிற ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை உம்முடைய ஆவியினால் தொடப்பட வேண்டும் என்று கேட்கிறேன் இயேசப்பா. ஆண்டவரே, எங்களை உம்மிடம் ஒப்படைக்கின்றோம் ஆண்டவரே. நாங்கள் செய்யும் எல்லா கிரியைகளிலும் உம்முடைய ஆசீர்வாதம் எப்போதும் இருப்பதாகப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு அந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் குழந்தை காரியம் ஒன்று மேலாண்டவரே, எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.